உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய போகுது சரிங்களா? உண்மை உங்ககிட்ட வரப்போகுதுன்னு வைங்களேன். அந்த உண்மை உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னும் சரியா சொல்லணும்னா, அதுதான் உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா, அத மத்தவங்க ஒத்துக்கலைன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுது அப்டின்னா, அநேகமா இங்க ஒரு டைம்லைன் வந்த மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு 1 மாசத்துக்குள்ளேயவே அந்த உண்மை வெளியில் வரலாம். அப்படி இல்லன்னா செப்டம்பர் முடியறதுக்குள்ள அந்த உண்மை வரும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு நியாயம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ன்னு வைங்களேன். ஆக மொத்தம் எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. எங்க நான் சொன்னது பொய்யின்னு சொல்லி அதாவது நீங்க சொன்னத ஏத்துக்காம இருந்திருப்பாங்க. உங்க சுத்தி சுத்தி இருக்கிறவங்க, இல்ல உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, உங்க குளோசஸ்ட் பெர்சன் அப்படி இருக்கிறவங்க. நீங்க சொன்னத உண்மைன்னு ஏத்துக்காம இருந்திருப்பாங்க. உங்கனால அவங்களுக்கு புரிய வச்சிருக்க முடிஞ்சிருக்காது இப்ப வரைக்கும். கவலைப்படாதீங்க. இன்னொரு 1 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு புரிஞ்சிரும் நீங்க சொன்னது உண்மைன்ட்டு. இன்னொரு சில பேத்துக்கு மறைஞ்சிட்டு இருந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். வேற யாராச்சும் மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த உண்மை இப்ப தெரிய வந்துரும்னு வைங்களேன். அம் கண்டிப்பா வரும். சரிங்களா? நான் சொன்ன டைமிங் இப்போ 1 மந்த் அதாவது இன்னும் 1 மாசம் அப்படி இல்லன்னா செப்டம்பர் முடியறதுக்குள்ளன்னு வைங்களேன். ஒரு சில பேத்துக்கு வந்து மேரேஜ் பத்தி யோசனை பண்ணிட்டுருக்கீங்க. மேரேஜ் சீக்கிரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனச்சிங்கன்னா, இதே டைம் பீரியட்ல உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இன்கேஸ் நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஜஸ்டிஸ்னா நம்ம மேரேஜ் மட்டும் இல்ல டிவோர்ஸ்ன்னு தான் சொல்வோம். ஸோ கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஃபேவரபுளா முடியும். இந்த சென்ஸ் நீங்க வந்து உங்க மேல நியாயம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எந்த மாதிரியான கோர்ட் கேஸா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா தான் அமையும். சரிங்களா? அது டிவோர்ஸ் ஆகட்டும், இல்ல எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம், நான் வந்து அவங்க கூட ஒண்ணு சேரணும்னு நெனைக்கிறேன், அப்படியே ஆகட்டும். ஒரு சில பேத்துக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வர்றது என்னன்னா, பண விஷயத்துல உங்கள யாராச்சும் ஏமாத்தியிருந்தாங்கன்னா, அதில கோர்ட் கேஸ் போய்க்கிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுலயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு சாதகமா தான் வரும். அந்த பணம் உங்களுக்கு வந்துரும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? அம் இப்ப புதுசா நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ அது நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப். இன்னும் என்ன சொல்றது, இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிறது 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரைக்கும் போகும். ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க வந்து சிரமம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னடா இந்த மனுஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது, இவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த மாரி எதுவுமே இருக்காது. ரொம்ப அழகா வளரும் இந்த ரிலேஷன்ஷிப். ஜெனரேஷனா வெல்த்தோட என்ன சொல்றது, ஒரு மகாலட்சுமி கடாட்சம், சகல சௌபாக்கியங்களுடன் ரொம்ப அழகா வருதே! எல்லா